விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. வடிவேல் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வின்னர் 2வது பாகம் வெளியாக போகிறது. வடிவேல் அவர்களோட கம்பேக்காக இது இருக்க போகிறது. அதாவது பிரசாந்த் வடிவேல் அவர்கள் நடிப்பில் வெளியான வின்னர் திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை 2வது பாகத்தை சுந்தர்சி அவர்கள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுந்தர்சியை சொல்லியிருக்காங்க. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது சுந்தர்சி காட்டில் மழை பெய்து கொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அரண்மனை முதல் பாகம் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. 2வது பாகம் ஆவரேஜான திரைப்படம். 3வது பாகம் ரொம்ப மொக்கையான திரைப்படமாக அமைந்தது. ஆனாலுமே அவரோட விடாமுயற்சியில் அரண்மனை 4வது பாகம் போன வருடம் வெளியானது. ஆனால் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அரண்மனை 4வது பாகம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையணும். ஸோ அரண்மனை 4வது பாகம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து சுந்தர்சி அவர்களோட ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. 2013 ரிலீஸ் ஆக வேண்டிய விஷால் அவர்களோட மதகஜராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. அது ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியானது. அந்த திரைப்படமும் பெருசாக ஹிட் அடிக்காது. ஓகே ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருந்த சுந்தர்சிக்கு அந்த திரைப்படம் எதிர்பார்த்ததை விட ட்ரிபிள் மடங்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது. சொல்லப்போனால் 2025 முதல் வெற்றி திரைப்படமாக இருந்தது. இதனால் சுந்தர்சி காட்டில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஸோ சுந்தர்சி அவர்கள் அடுத்தடுத்த திரைப்படத்தில் கமிட் ஆகி ஸ்கிரிப்டும் ஓகே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ சுந்தர்சி அவர்கள் வின்னர் 2வது பாகத்தை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. வின்னர் முதல் பாகத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் வைகை புயல் வடிவேல் அவர்களோட கதாபாத்திரம் மிகப்பெரிய தூணாக வின்னர் படத்துக்கு இருக்கும். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. என்னதான் ரீமேக் பண்ணாலுமே அந்த திரைப்படம் ரீமேக் பண்ண மாதிரி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு வடிவேல் அவர்களோட ஆக்டிங் இருந்தது. இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ வின்னர் 2வது பாகத்தை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்க ஸ்கிரிப்ட் ஒர்க் போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இப்போ என்ன ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா சுந்தர்சி அவர்களோட திரைப்படங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட்ஜெட் ஒரு 30 கோடிக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிந்துவிடும். அந்த அளவுக்கு தான் பட்ஜெட் திரைப்படம் பண்ணுவாங்க. பெருசாக பெரிய நடிகர்களை வைத்து அந்த மாதிரி படங்கள் பண்ணுவது கிடையாது சுந்தர்சி அவர்கள். ஆனால் இப்போ வின்னர் 2வது பாகம் பண்ணணும்னா பிரசாந்த் அவர்களோட சம்பளம் கூட ஓகே. ஆனால் வடிவேல் அவர்களோட சம்பளம் ஃபஸ்ட்டை விட இப்போ ட்ரிபிள் மடங்கு அதிகரித்திருக்கு. முக்கியமாக வடிவேல் அவர்கள் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். நான் ஃபஸ்ட்டு மாதிரி இப்போலாம் காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன், நடித்தால் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு கட்டளை போட்டிருக்காங்களாம். அதனால் வடிவேல் அவர்கள் வின்னர் 2வது பாகத்துக்கு கன்வென்ஸ் பண்ணுவது என்பது ரொம்ப கடினமான விஷயம். அப்படியே வடிவேல் கன்வென்ஸ் பண்ணினாலுமே வடிவேல் கேட்கும் சம்பளம் பல கோடி, கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேலே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு திரைப்படத்துக்கு. இப்படி 16 கோடி வடிவேல் மட்டுமே கேட்டால் இந்த படத்தோட பட்ஜெட் பல மடங்கு அதிகரித்துவிடும். இதுக்கு சுந்தர்சியை நம்பி தயாரிப்பாளர்கள் இவ்வளவு கோடி போடுவாங்களா அப்படிங்கிற டவுட் எழுந்துடும். அதுக்கப்புறம் வடிவேல் கிட்ட கால் ஷீட் வாங்குவது என்பது ரொம்ப கடினமான விஷயம். அப்படியே கால் ஷீட் கொடுத்தாலுமே ரொம்ப டிலே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது. இதெல்லாம் வடிவேல் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். இதெல்லாமே சமாளித்து எப்படி வின்னர் 2வது பாகத்தை ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுவே சுந்தர்சிக்கு சவாலான விஷயம் தான். அப்படி ஷூட்டிங் ஆரம்பித்தா வின்னர் 2வது பாகத்துக்கு கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வின்னர் 2வது பாகத்தில் உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் பிடித்திருந்தது? வடிவேல் அவர்களோட கதாபாத்திரமா, இல்லை சுந்தர்சி அவர்களோட டைரக்ஷனா, இல்லை பிரசாந்த் அவர்களோட லவ் சீன்ஸா? ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சி வடிவேல் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வின்னர் 2வது பாகம் வெளியாக போகிறது. வடிவேல் அவர்களோட கம்பேக்காக இது இருக்க போகிறது. அதாவது பிரசாந்த் வடிவேல் அவர்கள் நடிப்பில் வெளியான வின்னர் திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை 2வது பாகத்தை சுந்தர்சி அவர்கள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுந்தர்சியை சொல்லியிருக்காங்க. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது சுந்தர்சி காட்டில் மழை பெய்து கொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அரண்மனை முதல் பாகம் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. 2வது பாகம் ஆவரேஜான திரைப்படம். 3வது பாகம்
ரொம்ப ரொம்ப மொக்கையான திரைப்படமாக அமைந்தது. ஆனாலுமே வந்து அவரோட விடாமுயற்சியில் வந்து அரண்மனை 4வது பாகம் வந்து போன வருடம் வந்து வெளியானது. ஆனால் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அரண்மனை 4வது பாகம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையணும். ஸோ அரண்மனை 4வது பாகம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து வந்து சுந்தர்சி அவர்களோட ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. 2013 வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய விஷால் அவர்களோட மதகஜராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆகாமே இருந்தது. அது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஜனவரி 12ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து வெளியானது. அந்த திரைப்படமும் வந்து பெருசாக ஹிட் அடிக்காது. ஓகே ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருந்த சுந்தர்சிக்கு வந்து அந்த திரைப்படம் வந்து எதிர்பார்த்ததை விட வந்து ட்ரிபிள் மடங்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது. சொல்லப்போனால் வந்து 2025 வந்து முதல் வெற்றி திரைப்படமாக இருந்தது. இதனால் வந்து சுந்தர்சி காட்டில் வந்து மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஸோ சுந்தர்சி அவர்கள் அடுத்தடுத்த திரைப்படத்தில் கமிட் ஆகி ஸ்கிரிப்டும் வந்து ஓகே பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸ்கிரிப்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து இப்போ வந்து சுந்தர்சி அவர்கள் வின்னர் 2வது பாகத்தை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. வின்னர் முதல் பாகத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் வந்து வைகை புயல் வடிவேல் அவர்களோட கதாபாத்திரம் மிகப்பெரிய தூணாக வந்து வின்னர் படத்துக்கு வந்து இருக்கும். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. என்னதான் வந்து ரீமேக் பண்ணாலுமே அந்த திரைப்படம் வந்து ரீமேக் பண்ண மாதிரி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு வந்து வடிவேல் அவர்களோட ஆக்டிங் வந்து இருந்தது. இப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வின்னர் 2வது பாகத்தை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்க ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இப்போ என்ன ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா வந்து சுந்தர்சி அவர்களோட திரைப்படங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட்ஜெட் வந்து ஒரு 30 கோடிக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிந்து விடும். அந்த அளவுக்கு தான் வந்து பட்ஜெட் திரைப்படம் வந்து பண்ணுவாங்க. பெருசாக வந்து பெரிய நடிகர்களை வைத்து அந்த மாதிரி படங்கள் வந்து பண்ணுவது கிடையாது சுந்தர்சி அவர்கள். ஆனால் வந்து இப்போ வந்து வின்னர் 2வது பாகம் பண்ணணும்னா பிரசாந்த் அவர்களோட சம்பளம் கூட ஓகே. ஆனால் வடிவேல் அவர்களோட சம்பளம் வந்து ஃபஸ்ட்டை விட வந்து இப்போ வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து அதிகரித்திருக்கு. முக்கியமாக வந்து வடிவேல் அவர்கள் வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்களாம். நான் ஃபஸ்ட்டு மாதிரி வந்து இப்போலாம் வந்து காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன், நடித்தால் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு கட்டளை வந்து போட்டிருக்காங்களாம். அதனால் வந்து வடிவேல் அவர்கள் வந்து வின்னர் 2வது பாகத்துக்கு கன்வென்ஸ் பண்ணுவது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அப்படியே வந்து வடிவேலை வந்து கன்வென்ஸ் பண்ணினாலுமே வந்து வடிவேல் கேட்கும் சம்பளம் வந்து பல கோடி, கிட்டத்தட்ட அது 16 கோடிக்கு மேலே வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு திரைப்படத்துக்கு. இப்படி வந்து 16 கோடி வந்து வடிவேல் மட்டுமே கேட்டால் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பல மடங்கு வந்து அதிகரித்து விடும். இதுக்கு வந்து சுந்தர்சியை நம்பி வந்து தயாரிப்பாளர்கள் இவ்வளவு கோடி போடுவாங்களா அப்படிங்கிற டவுட் வந்து எழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து வடிவேல் கிட்ட கால் ஷீட் வாங்குவது என்பது ரொம்ப கடினமான விஷயம். அப்படியே கால் ஷீட் கொடுத்தாலுமே வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது. இதெல்லாம் வந்து வடிவேல் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். இதெல்லாமே சமாளித்து எப்படி வந்து வின்னர் 2வது பாகத்தை வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுவே வந்து சுந்தர்சிக்கு வந்து சவாலான விஷயம் தான். அப்படி வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தா வின்னர் 2வது பாகத்துக்கு கண்டிப்பாக வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அது கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வின்னர் 2வது பாகத்தில் வந்து உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் பிடித்திருந்தது? வடிவேல் அவர்களோட கதாபாத்திரமா, இல்லை சுந்தர்சி அவர்களோட டைரக்ஷனா, இல்லை பிரசாந்த் அவர்களோட லவ் சீன்ஸா? ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சி